வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமாரில் இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், டிஎன்பிஎஸ் குரூப் 4 2A எக்ஸாமுக்கான ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த லிஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ இதில் உங்களுடைய பெயர் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு உடனடியாட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் கரெக்டாக டைப் பண்ணிங்க டிஎன்பிஎஸ்சி அப்படி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இன்டர்மெசஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால போகும். இதுதான் அந்த பேஜ். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாட்ஸ் நியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நவம்பர் 21 சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காம்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு குரூப் 2 ஃபைனல் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்குள்ளால போகும். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதுலேயே உங்களுக்கு கொடுத்துருக்கு பாருங்கள், அசிஸ்டண்ட் பப்ளிக்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது கிடையாது, அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதிலே கொடுத்துருக்கு பாருங்கள், கவர்மெண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. அதுக்கு இந்த வலது பக்கம் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் மேலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபைனல் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதிலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் 21/11/2024ன்னு சொல்லி கொடுத்து அதிலே கொடுத்துருப்பாங்க குரூப் 2 நான் ஓடி ஸ்டெனோ டைப்பிஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களுக்கு டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆயிரும். எனக்கு ஓப்பன் ஆகிட்டு இதுதான் அதனுடைய பேஜ். இதிலே கொடுத்துருக்கு பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கேண்டிடேட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. அதுவும் டேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எல்லா டேட்டும். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதிலே கொடுத்துருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு ரேங்கு அவங்க எவ்வளோ மார்க் எடுத்தாங்க 167, அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய கம்யூனிட்டி எம்பிசியா பிசியா அது ஆனா பொண்ணான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுடைய நம்பர் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதுதான் இதனுடைய ஃபைனல் லிஸ்ட்டு. ஸோ இதுக்கு முன்னால் லிஸ்ட்டு வெளியானதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. இதுதான் ஃபைனல் லிஸ்ட்டு. இதில் உங்களுடைய பேர் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இதற்கான வேலை கிடைக்கும். உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதில் இருக்கா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.